உமையால் வந்து நம்ம சுந்தரியோட அப்பத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. சுந்தரி வந்து வெற்றிவேல் கிட்ட பேச மாட்டேன்றா. வெற்றிவேல அவாய்ட் பண்றா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. என்னன்னு கொஞ்சம் அவகிட்ட விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டதும் அப்பத்தா இருந்துகிட்டு நைட்டு சுந்தரி வந்த உடனடியா பேசுறாங்க. என்னடி நினச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல எதுக்குப்பா அந்த வெற்றி தம்பி கூட வந்து நீ பேச மாட்டேங்கிற? எனக்கு எல்லாமே தெரியும். ஒழுங்கா உண்மைய சொல்லு. அங்க என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி சொன்னாலும் அப்பத்தா அத நம்ப தயாரா இல்ல. இல்ல அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அத நீ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிற. ஆனா அத நான் என்னன்னு கண்டுபிடிக்காத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தரி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அந்த நேரத்துல தான் உனக்குன்னு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேணும். எல்லாருமே வந்து நீ வந்து புருஷனை இழந்துட்டு விதவையா இருக்கன்னு சொல்லி என் காது பட பேசுறாங்க. அதையெல்லாம் தாண்டி நீ வரணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, குழந்தை அத நான் பார்த்து நான் சாகுறதுக்குள்ள சந்தோஷமா சாகணும் அப்படின்னு அவ சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலா பேசவும், இதெல்லாம் எதுக்கு அப்பத்தா நீ பேசுற? அதாவது நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனா அப்பத்தா அவங்க பேசுற வழியிலிருந்து பக்கம் போக தயாரா இல்லைங்க. அவங்க என்ன பேச நினைச்சாங்களோ அத மொத்தத்தையும் நம்ம சுந்தரி கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த விரிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சுந்தரி கிட்ட வந்து வெற்றிவேலை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான் நாங்கள் முதல்லையே முடிவு பண்ணிட்டோம். இப்பயும் அந்த முடிவில் தான் நாங்கள் இருக்கோம். வெற்றிவேலுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இப்போ எல்லாரும் உன்னோட சம்மதத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ மட்டும் இப்போவே சரின்னு சொல்லு. இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம செல்வியோட அம்மாவை, அதாவது கார்த்திகோட அம்மா செல்வி வராங்க. இவ எதுக்காக வரா? புள்ளைய கூட்டிட்டு வந்து இங்கேயே தங்க வச்சுட்டு இருந்தவ எப்படி நம்ம சுந்தரிக்கு வந்து இவ வந்து வெற்றிவேல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனால் அவங்க யோசிச்சதுக்கு மாறாதான் நம்ம செல்வி பேசியிருக்காங்க. நீ ஏம்மா இவளுக்காக வந்து நீ உன்னோட வாழ்க்கையை வந்து இழந்து நிற்கணும்? நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையை பாரு. அவங்க சொல்கிறதும் சரிதானே. தமிழுக்காக நீ இருக்காத. தமிழை பற்றி நீ கவலைப்படாத. தமிழுக்காக நான் இருக்கேன், கார்த்திக் இருக்கான் அப்படின்னு சொல்லி எப்படியானா சுந்தரிக்கிட்ட இருக்கக்கூடிய தமிழை வாங்கி கார்த்திகிட்ட கொடுத்துடணும்னு நினச்சி முடிவு பண்ணாங்க. ஆனால் நம்ம சுந்தரியும் அப்போ தவிர்த்துக்கிட்டு முடியவே முடியாது, என்னோட வாழ்க்கையே அவள் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம மாலினிக்கு 5வது மாதம் ரொம்ப பெருசாக கிராண்டாக ஃபங்க்ஷனும் ரொம்ப தடபுடலாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடித்து மண்டபத்தை புக் பண்ணி ரொம்ப தழவாழை இலையோட விருந்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தடபுடலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விருந்தில் ஒரு பிரச்சனை வரப்போது. இந்த விருந்தில் வர்ற பிரச்சனையை வச்சு பொற்கொடி பண்ணாங்களா, கார்த்திக் பண்ணாங்களான்னு சொல்லி மண்டையை பிச்சுக்க போகிறாங்க நம்ம சுந்தரி. அடுத்தடுத்து வர்ற எபிசோடுகளில் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து